இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. இந்த உபவாச ஜெப கூடுகையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு என்னை அழைத்த உங்களுடைய குருவானவர் ரெவரண்ட் ஈசு பிரகாஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 1வது வசனம். போதுமா? நன்றி. அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். 35ஆம் அதிகாரம் அதற்கு பின்பு என்று ஆரம்பிக்கின்றது. இந்த விதமான இணை சொற்கள் அதற்கு பின்பு, ஆனபடியினாலே, ஆகையால், ஏனென்றால் என்றெல்லாம் வந்தால் அதற்கு முந்தின அதிகாரத்திலே சில காரியங்கள் நடந்திருக்கின்றது. அதற்கு தொடர்புடைய காரியங்கள் தான் 35ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பஸ்கா என்பது பழைய ஏற்பாட்டிலே எபிரேயர்கள் கொண்டாடின முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று. ஒரு பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பதாக யோசியா ராஜா என்னவெல்லாம் செய்தார் என்பதை 34ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நாம் வந்திருக்கின்றோம். எல்லார் மனதிலும் இருக்கின்ற பண்டிகை கிறிஸ்மஸ் பண்டிகை, அப்படி தானே? ஸோ கிறிஸ்மஸுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் சபையிலே, நம் வீடுகளிலே ஆயத்தமாகி கொண்டே இருக்கின்றது. சபை ஒழுங்குகள் எல்லாம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கின்றது. கேரல் ரவுண்ட்ஸ், எந்தெந்த தேதியில் எந்தெந்த வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நோட்டீஸ் எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே ஆயத்தமாவோம் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எப்படி யோசியா ராஜா பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு ஆயத்தமானாரோ, அதைப்போல நானும் நீங்களும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். பண்டிகைக்கு ஆயத்தமாவதை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்றது? அதுதான் முக்கியம். நாம் நம் வழக்கப்படி சில ஆயத்தங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நல்லது. நம்முடைய பாரம்பரியத்தின்படி, நம்முடைய விருப்பங்களின்படி, வழக்கத்தின்படி பல ஆயத்தங்களை நாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் வேத புத்தகம்தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். இங்கே ஒரு பண்டிகைக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்திலே நாம் அழகாக பார்க்க முடியும். யோசியா ராஜா தன்னுடைய 8 வயதிலே சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே அவர் ராஜாவாகிறார். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களைத்தான் 34ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 4 ஆயத்தங்களை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த 4 குறிப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். 3வது வசனத்தை வாசியுங்கள். போதுமா? நன்றி. தன்னுடைய ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்திலே, அப்படி என்று சொன்னால் தன்னுடைய இள வயதிலே 16 வயதிலே
கர்த்தரை தேடினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முதலாவது குறிப்பு என்ன? பயபக்தியுள்ள யோசியா. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எவைகளை தேடுகிறார்கள்? உலகத்தை முன்வைக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு வாலிபனாகிய யோசியா ராஜா கர்த்தரை தேடினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆயத்தமாகின்ற பொழுது, ஆண்டவரே, நான் உம்முடைய பலனுக்காக வழிநடத்துதலுக்காக தேட ஆரம்பிக்கின்றேன். பயபக்தியுள்ள யோசியாவாக இங்கே நாம் அவரை பார்க்கின்றோம். தேடுவதை குறித்து வேதத்திலே நிறைய வார்த்தைகள் உண்டு. 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். காலையில் மட்டுமல்ல, மதியம் மட்டுமல்ல, இரவிலே மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, ஆல்வேஸ் 24/7 எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே, நான் உம்முடைய பிரசன்னத்தை தேடுகிறேன். நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதே நீதிமொழிகள் 28:5ஆம் வசனத்திலே, கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். ஆண்டவரை தேடுவதை குறித்து வேதம் பல இடங்களில் முக்கியப்படுத்துகின்றது. 1 நாளாகமம் 23:9 தேடினால் உனக்கு தென்படுவார். ஆவலோடு, வாஞ்சையோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரை நான் தேடுகின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ள முடியும். தென்படுவார். தெரிந்த வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்போ பண்டிகைக்கு ஆயத்தமாகின்ற முதல் படி என்ன? ஆண்டவரே, நான் உம்மை தேடி விடுகிறேன், உம்மை கண்டுபிடித்து விடுகிறேன், உம்மை முதலிடத்திலே நான் வைத்து விடுகிறேன். இயேசுவை நான் சரியாய் கண்டுபிடித்து அவரை என் வாழ்க்கையிலே வைத்து ஆயத்தமாக வேண்டும். இதே வசனத்திலே, இதே அதிகாரம் 2 நாளாகமம் 34 19 முதல் 21, 27 வசனங்களிலே வேத புத்தகத்தை கொண்டு வருகிறார்கள் கண்டுபிடித்து ஆலயத்திலே. அந்த தேவனுடைய வார்த்தைகள் வாசிக்கப்படுகின்றது. வேதம் என்ன சொல்லுகின்றது? யோசியா அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது வஸ்திரங்களை கிழித்தார், மனம் இளகினார், அழுதார், தாழ்த்தினார். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வருகின்ற பொழுது இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வசனம், அதை நான் உள் வாங்குகின்ற பொழுது அந்த வசனத்தோடு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து, ஐயோ, இப்படி என் வாழ்க்கை இருக்கின்றதா? கர்த்தரை தேடுகின்ற பொழுது இந்த உணர்வுகளோடு நான் தேட வேண்டும். வேத வசனங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இணைப்பு இருக்க வேண்டும், ஒத்திருக்க வேண்டும். பயபக்தியுள்ள யோசியா. ஆண்டவரே, என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும், ஆலோசனை கொடுப்பவர்களுக்கு நிறைய பேர் இருந்தாலும், என் அதிகாரத்திற்கு கீழாக அநேகன் எனக்கு இருந்தாலும், எனக்கு செல்வாக்கு இருந்தாலும், நான் ராஜாவாக இருந்தாலும் உம்மை தேடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், நிறைய அறிவு பெருத்தவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, உம்மை நான் தேடுவதற்கு எல்லா நிலைகளிலும் ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த அளவிற்கு நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறேன், தேடுகிறேன். எனக்கு எல்லாம் தெரியும், இனிமேல் இந்த பகுதியில் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. அப்படி அல்ல. ஆண்டவரே, அனுதினமும் அதிகாலைகளிலே உம்மை நான் தேடுகிறேன். நீர் எனக்கு முழுதாய் வேண்டும் ஆண்டவரே.
பயபக்தியுள்ள யோசியா ராஜா. ரெண்டாவது காரியம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 34ஆம் அதிகாரத்தில். ம் ம் போதுமா? நன்றி. கர்த்தரை தேட ஆரம்பிக்கின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவர் எனக்கு தென்பட்டு விட்டார், அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளதாய் வந்துவிட்டது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்குள்ளதாய் வருகின்றதோ அப்பொழுதே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பிப்பார். இரண்டாவதாக பயபக்தியுள்ள யோசியா பாழானவைகளை அகற்றிய யோசியா. பாழான காரியங்கள், மேடைகள், தோப்புகள், சொரூபங்கள், விக்கிரகங்கள், சிலைகள், விக்கிர தோப்புகள், பலிபீடங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தகர்த்தார், சுட்டெரித்தார். அடையாளம் இல்லாமல் அந்த இடத்தை மாற்றி போட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகின்ற பொழுது ஆண்டவர் அருவருக்கின்ற காரியங்கள் என் வாழ்க்கையிலே இருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். இங்கே யோசியா ராஜா எவைகளையெல்லாம் சுட்டெரிக்கின்றார்? ஆண்டவர் அருவருக்கின்ற விக்கிரக ஆராதனைக்குரிய பொருட்கள், பாகால் தெய்வத்திற்கு அவர்கள் வழிபட்ட இடங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும். டீலிங் அண்ட் ஹேண்ட்லிங் வித் சின். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கலையோ அவைகளையெல்லாம் அவர் பார்த்து அகற்றுகிறார். ஆண்டவரை தேடும் பொழுது, பண்டிகைகளுக்கு ஆயத்தமாகின்ற பொழுது, என்னுடைய பழைய வாழ்க்கையிலே இருக்கின்ற காரியங்கள் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கைக்குள்ளதாக நுழையக்கூடாது. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் திருச்சபையில், என் சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத உபதேசங்களை, காரியங்களை அகற்ற வேண்டும். அதான் ஆயத்தம். பாழான காரியங்களை எல்லாம் அகற்றிய யோசியா. நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதைத்தான் யோசியா செய்கிறார். தேசம் முழுவதும் சுற்றி பார்க்கிறார். இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லவா, எரித்து விடுங்கள். அப்போ என் வாழ்க்கையை நான் சுற்றி பார்க்கணும். எவைகளெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், எவைகளெல்லாம் பாவமான காரியங்கள், எவைகளெல்லாம் ஆண்டவர் அருவருக்கின்ற காரியங்கள் என் வாழ்க்கையில இருந்து நான் எரிந்து விட வேண்டும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் ஒரு சபையிலே 3 நாள் கூட்டத்திற்கு பேசுவதற்காய் சென்றார். வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை மாலை, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு. சனிக்கிழமை காலையில் அந்த ஊரில் கடை வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். அப்போ ஒரு பெண் அவரை பார்த்து, ஐயா தோத்திரம். அவரும் வணக்கம் சொல்லிட்டு, நீங்கள் யாருன்னு கேட்டார். ஐயா, நேற்று நீங்கள் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் பிரசங்கம் பண்ணப்போ நான் வந்திருந்தேன். உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சியா. பொதுவாக பிரசங்கியார்கிட்ட பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொன்னால் பிரசங்கியாருக்கு குஷியாயிரும் இல்லையா? அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அப்படியாம்மா? அவர் விடலை. எந்த பகுதிமா உங்களை தொட்டுச்சின்னு கேட்டார். அந்தம்மா சொன்னாங்க, ஐயா நான் ரொம்ப படிக்காதவையா, எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியல. ஆனால் கோயில் முடிஞ்சு வீட்டுக்கு போனவுடனே நான் ஒரு காரியம் செய்தேன். என்ன செஞ்சீங்கம்மா? ஐயா, என்னுடைய தொழில் மார்க்கெட்டில் காய்கறி விற்பது. அப்படி காய்கறி விற்கும் பொழுது தவறான எடை கற்களை நான் பயன்படுத்துவேன். இப்போ தான் எலக்ட்ரானிக் ஸ்கேல் இருக்கு இல்லையா? அப்போல்லாம் அந்த கல் வச்சுருப்பாங்க.
1/2 கிலோன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே 500 கிராம் போட்டிருக்கோம், உள்ளே அப்படியே கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாங்க. அது 400-350 கிராம் தான் இருக்கும். அந்த மாதிரி தவறான இடைக்கற்களை நான் பயன்படுத்தினேன். உங்கள் பிரசங்கத்தின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். வீட்டுக்கு வந்தவுடனே அந்த தவறான இடைக்கற்களை எரிந்து விட்டேன். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரசங்கம் கேட்குறோம், நல்லா இருக்குலாம் சொல்கிறோம், கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் பேசும் பொழுது எவைகளை உணர்த்தினாரோ அவைகளை விட்டுவிட வேண்டும். பாழானவைகளை அகற்றிய யோசியா, அதான் முக்கியம். தெய்வீக சுவாபங்கள் எனக்குள்ளதாய் வருவதற்கு தடையாய் இருக்கின்ற காரியங்களை எல்லாம் எரிந்துவிட வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே விட்டு விடுகிறேன். பயபக்தியுள்ள யோசியா, பாழானவைகளை அகற்றிய யோசியா. 3வது காரியம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆமென். போதுமா? நன்றி. பழுது பார்த்து புதுப்பித்த யோசியா. படிப்படியாக அவர் செய்கிற காரியங்களை பார்த்தீங்களா? நான் உண்மையாய் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தால் இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சுய பரிசோதனை. இன்னைக்கு எது ஆலயம் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6:19, நீங்களே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். பழைய ஏற்பாட்டு நிலை வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வேறு. நான் ஆண்டவருடைய ஆலயமாயிருக்கிறேன். என்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேனோ, என்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவரே எனக்குள்ளதாய் வாரும் என்று நான் அழைத்து இருக்கின்றேனோ, அன்று முதல் யோவான் 1:12 படி நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள். என்னுடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் அவர்களை ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆவியானவர் எனக்குள்ளதா இருக்கு. அப்ப இன்றைக்கு நாம் தான் தேவனுடைய ஆலயம். எப்படி யோசியா ராஜா ஆலய கட்டிடத்தை பழுது பார்த்தாரோ, அதே போல என்னுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:16 இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் பாருங்க. 2 கொரிந்தியர் 6:16. உலாவுகிறார். வாசிக்குமா? ஆமென். பார்த்தீங்களா? உலாவுகிறார். எனக்குள்ளதா என் வாழ்க்கையை பார்க்குறாரு. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளதாய் வருகின்ற பொழுது அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏது உண்டா என்று பார்த்து என்னை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை கழுவும், என்னை மன்னியும், இவைகளையெல்லாம் விட்டு விடுகிறேன், அந்த அனுபவம் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் அழகா தன்னை ஆராய்ந்து பார்க்கின்ற வேலையை ஆண்டவர்கிட்டையே கொடுத்துடுறாரு. 139ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களை வாசிங்களேன். 139 கடைசி 2 வசனம். வழியிலே என்னை நடத்தும். பார்த்தீங்களா? ஆவியானவரிடத்திலே தந்த வேலையை கொடுக்கிறார். ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும்.
எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறோம்? 143ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஜெபம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இப்படி நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஆண்டவரே, எனக்கு பிரியமானதெல்லாம் எனக்கு வாய்க்க செய்யும் ஆண்டவரே. நல்லதுதான், இது சிறந்த ஜெபம். அமர்ந்து ஆராய்ந்து பார்க்க ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. ஐ நீட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ். எனக்கு சில தடுப்புகள் தேவை. உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாரம் ஒரு முறையாவது நேரம் எடுத்து போய்கிட்டே இருக்கிறனே, என் வாழ்க்கை வேதத்தின்படி சரியாக தான் இருக்குதா? என்னை அறியாமல் ஏதாவது பாவம் உள்ளே வந்து விட்டதா? பாவம் பயங்கரமானது. ஸ்டீட்டி ஸ்டட்டு ஒரு மிஷனரியாக இருந்தவர், இங்கிலாந்து கிரிக்கெட் டீமில் இருந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கோடீஸ்வரர், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட். நிறைய காரியங்கள் இருக்குது அவருடைய பாசிட்டிவான காரியங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு மிஷனரியாக வந்தார். சீனாவில் ஊழியம் செய்தார், இந்தியாவில் ஊழியம் செய்தார், கடைசியில் தென்னாப்பிரிக்காவில் ஊழியம் செய்தார். மரிக்கும் வரை தென்னாப்பிரிக்காவில் தான் ஊழியம் செய்தார். ஒரு நாள் தன்னுடைய ஊழியத்தின் இறுதி நாட்களிலே ஓரமாக உட்காந்து வேதத்தை புரட்டிக்கிட்டே இருந்தாராம். அதை ஒருத்தர் பார்த்தாரு. என்னையா வேகமாக பைபிளை தேடிக்கிட்டு இருக்கீங்க, எதையும் வச்சுட்டிங்களா காணுமான்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், பல வருஷமாக நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஏதாவது ஒரு வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், தேடிக்கொண்டிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த உணர்வு எனக்கு தேவை. பழுது பார்த்த புதுப்பித்த யோசியா. அப்டேட் பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும். நம்ம மொபைலெல்லாம் அப்டேட் பண்ணிடுறோம்ல, தெளிவாக ரீசார்ஜ் பண்ணிடுறோம்ல. இல்லைன்னா அங்கே வண்டி ஓடாது, பார்க்க முடியாது. என் வாழ்க்கையா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னை ரெஃப்ரெஷ் பண்ண ஆண்டவரே, என்னை புதுப்பியும் ஆண்டவரே, என் பழுதுகளை எல்லாம் நீக்கும் ஆண்டவரே. 2 வீலரையோ 4 வீலரையோ 3 மாதத்தோடையோ 6 மாதத்தோடையோ சர்வீஸ்க்கெலாம் விட்டுறோம். இல்லைன்னா என்ன ஆகும்? திடீர்னு ஆபத்து, டேஞ்சர். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் சரியாகத்தான் இருக்கிறேனா என்ற சோதனை ஓட்டம் எனக்கு தேவை. பழுது பார்த்த யோசியா. என்னை அறியாமல் சில பாவங்கள் உள்ளே வந்து விடலாம், அது வளர்ந்து விடலாம். பாவம் பயங்கரமானது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். வெளிநாட்டில் ஒரு விமானத்தில் புகழ்பெற்ற ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் பயணம் செய்கிறார்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எதிர்பாராத விதமாக அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி விட்டது. எல்லா பிளேயரும் இறந்து போயிட்டாங்க. இது நடந்த ஒரு 20 வருஷம் இருக்கும். எல்லாத்துக்கும் அதிர்ச்சி, ஆச்சரியம். எப்படி நடந்தது? ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு அந்த இடத்த எல்லாம் ஆராய்ச்சி பார்க்குறாங்க. 2 பைலட், அவங்களையும் சோதித்து பார்க்கிறார்கள். என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அதில் ஒரு விமானி நன்றாய் குடித்திருந்தான். குடிப்பழக்கம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இருக்கு இல்லையா? சபைகளுக்குள் உண்டு. பாவம் பயங்கரமானது. உட்கார்ந்து அமர்ந்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, ஆண்டவரே உணர்த்துங்க, ஆண்டவரே. கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்குமே பிஸி தான். அவசரமான உலகம். நின்று நிதானித்து. மார்த்தாள் மரியாள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? என்ன வேலை இருந்தாலும் அது குறித்து கவலை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய பாதத்திலே அமர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் மெச்சுகிறார். மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கலங்குகிறாய். நம்ம அப்படி தானே இருக்கோம். ஐயோ பண்டிகை வருது, நிறைய செலவு இருக்குது, நிறைய காரியங்களை குறித்து கலங்குகிறோம். ஏசாமி என்ன சொல்கிறாரு? தேவையானது ஒன்று தான். என்னிடத்திலே வா, உட்கார், நிரப்புவே,
பலப்படுத்துவேன், பரிசுத்தப்படுத்துவேன். ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு அரை மணி நேரமாவது நான் உட்கார வேண்டும் அமைதியாக. அந்த அனுபவம் உண்டா? பழுது பார்த்த யோசியா, என் வாழ்க்கையில் ஆண்டவரே பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்பதாக என்னை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். ஆவியானவர் எதையெல்லாம் எனக்கு உணர்த்துகிறாரோ அவைகளை நான் விட்டு விடுகிறேன். சில சமயம் நமக்கு தெரியாமலே சில பாவங்கள் உள்ளே இருக்குங்க. நாங்கள் வளர்ந்த நாட்களில் திண்டுக்கல்லில் மிஷின் வீட்டில் தான் இருப்போம். ரொம்ப பழைய வீடுகள். இப்போ அதெல்லாம் இடிச்சிட்டாங்க. திண்டுக்கல்லில் சர்ச்சு பக்கத்தில் அந்த ஓட்டு வீடு தான் இருக்கும். மழை பெஞ்சால் நல்லா ஒழுகும். சூரிய வெளிச்சம் அப்படியே உள்ளே வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் சுத்தமாக தான் வச்சுருப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு 11 மணிக்கோ 12 மணிக்கோ உச்சியில் வெயில் இருக்கும் பொழுது, சூரியன் இருக்கும் பொழுது கரெக்டாக உள்ளே போகும் அந்த ஒளிக்கற்றை. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒளிக்கற்றைக்குள்ளே நிறைய தூசிகளாக மிதந்து கொண்டு இருக்கும். தெரியாது. அப்போ தான் தெரியும் நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ தூசி இருக்கா அப்படின்ட்டு. ஆவியானவர் பிரசன்னத்திலே உட்காரும் பொழுது தான் எனக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா. அப்பப்போ ஆண்டவரிடத்திலே என்னை சோதித்து புதுப்பித்து கொள்ள வேண்டும். 4வது காரியம் 33ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலரில் காணப்பட்டவைகளெல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவை உயிரோடு இருந்த வரைக்கும் யாருமே பின்வாங்கவில்லை. தான் மட்டுமல்ல, என் ஜனங்களும் ஆண்டவரோடு நல்ல தொடர்பிலே இருக்க வேண்டும். 4வது காரியம் என்ன? பரிசுத்த பாதையை மற்றவர்களுக்கு காண்பித்த யோசியா. அல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரோடு நல்ல உறவிலே இருப்பேன் என்று சொன்னால் ஆவியானவர் மற்றவர்களுக்கும் கடவுளை காண்பிப்பதற்கு தூண்டி விடுவார். என்ன அருமையான வசனம் பார்த்தீங்களா? என்ன ஒரு லீடர்ஷிப். ராஜாவே சொல்லிட்டாருப்பா, கோயிலுக்கு வாங்க. ராஜாவே சொல்லிட்டாரு, பைபிள் வாசிங்க. ராஜாவே பரிசுத்தமாக வாழ்றாரு, நானும் வாழ்வேன். அந்த இன்ஃப்ளூயன்ஸ், ராஜாவாக இருந்த செல்வாக்கை தேவனுடைய ஊழியத்திற்கு பயன்படுத்தின யோசியா ராஜா மற்றவர்களுக்கு பரிசுத்த பாதையை காண்பிக்கின்றார். கிறிஸ்துமஸ் கொண்டாட போகிறோம் இல்லையா? நம்மை சுற்றிலும் கிறிஸ்து இல்லாதவர்கள். தீபாவளிக்கு நிறைய பேர் ஸ்வீட் கொடுத்துருப்பாங்கள்ல, அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுருப்போம். நம்ம இதுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். நியாயமான காரியம் இல்லையா? எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுப்பதை போல இயேசுவும் இனிமையானவர் என்று சொல்லி இயேசுவையும் கொடுக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் பரிசுத்த பாதையை காண்பித்த யோசியா. யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருக்காய் வாழ்வார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் புற இனத்தவராகிய ரோம நாட்டை சேர்ந்த கொர்நேலியு உத்தமனாய் இருந்தார், ஜெபிக்கிறவராய் இருந்தார், நம்முடைய கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய மதத்தை நம்ப மாட்டாங்க, ஜெப ஆலயங்களுக்கு வருவாங்க, கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள், யெகோவா தேவனை நம்புவார்கள், விருத்த சேதனம் செய்ய மாட்டாங்க, பலியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கோயிலில் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் கொர்நேலியு. அவருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்கள்லாம் எனக்கு தெரியும்ப்பா, உன்னுடைய ஜெப வாழ்க்கை எனக்கு தெரியும். பேதுருன்னு ஒருத்தர் இருக்கார், நல்லா பிரசங்கம் பண்ணுவார், அவர் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன். ஆண்டவரை வாஞ்சையாய் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் உன்னதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 10ல் 24ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆமென். தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் வரவழைத்து. கொர்நேலியுவுக்கு தெரிஞ்சிருச்சு, பெரிய ஊழியக்காரர் வர்றாரு, இயேசுவோடு இருந்தவர் வர்றாரு. ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்துறதுன்னா ஈஸியா? இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இவர் ஒரு சாதாரண வேலையில் இல்லை, படை தளபதி கொர்நேலியு, பிஸிமேன். இப்போ கூட பிரச்சனை இல்லை, ஒரு வாட்ஸ்அப்பில் தட்டி விட்டால் 1000 பேர்த்துக்கு ஒரே நேரத்தில் போயிருக்கு செய்தி, எங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் இருக்குது வாங்கன்னு சொல்லிடலாம். அந்த நாட்களில் இண்டிவிஜுவலாக சொல்லணும், அழைக்க வேண்டும். தன் வீட்டார் மட்டுமல்ல, நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைத்து வீட்டை ஒழுங்கு பண்ணி ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இவ்வளவு காரியங்களையும் எதற்காக? கெட்டுகெதர் இல்லை, வார்த்தைகளை கேட்க வைக்கிற அந்த தரிசனம் கொர்நேலியுவுக்கு இருந்தது. பேதுரு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல போறாரு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். அதான் முக்கியம். பரிசுத்த பாதையிலே நான் நடக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் அந்த பாதையை காண்பிக்கிறேன்? பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மிஷினரியை பார்க்குறோம். யார் அவங்க? நாகமான் பணிப்பெண். அதை வச்சு ஒரு பெரிய பிரசங்கமே செய்யலாம். நாகமான் வீட்டில் இருந்த பணிப்பெண் ஒரு சிறு பெண், அப்படி தான் போட்டிருக்கு. அந்த 3 வசனத்தில் தான் அந்த பெண்ணை குறித்த விவரங்களே இருக்குது. ஆனால் அவள் செய்த காரியத்தை யோசிச்சு பாருங்க, நம்ப முடியாத காரியம். அடிமையாக கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. நம்மளுக்கு அடிமையெல்லாம் தெரியாதுல்ல, பழகலன்னும். அடிமை அந்த நாட்களிலே இருந்த வழக்கம். எதிர்காலம் கிடையாது, யூசந்துரா மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. உரிமைகள் கிடையாது. வீட்டில் வேலைக்கு இருந்தால் சம்பளத்தை வாங்கிட்டு 8 மணி நேரமோ 2 மணி நேரமோ முடிச்சுட்டு போகிற மாதிரி கிடையாது. வாழ்நாள் முழுவதும் அடிமைப்பட்ட நிலை. வீட்டுக்கு போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது, மொபைலை பார்க்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சிறை பறவை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? விசுவாசம் உள்ளவளாய் இருந்தாள். யோசிச்சு பாருங்க, நல்ல பக்தியுள்ள பெண் தான். பொதுவாக அந்த நாட்களில் இன்னொரு நாட்டை வெற்றி பெற்று வரும் பொழுது பொருட்களை மாத்திரமல்ல, தகுதியானவர்களையும் பிடிச்சிட்டு வருவாங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. வேலை பார்ப்பதற்கு தகுதியானவர்களை தான் கொண்டு வருவாங்க. நீங்கள் தானியேல் 1 அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தானியேல் அவருடைய நண்பர்களாக நேபுகாத் நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு வரும் பொழுது அரண்மனையில் வேலை பார்க்க தகுதியுள்ளவர்கள், படித்தவர்களை தான் அவங்க பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. நாகமான் யாருக்கு அந்த பெண்ணை கொண்டு வந்திருக்கான்? மனைவிக்கு. அப்போ மனைவிக்குன்னா மிகச்சிறந்த ஒரு பெண்ணைத்தான் கொண்டு வந்திருப்பான். பண்புள்ளவளாக படித்த ஒரு பெண்ணைத்தான் கொண்டு வந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பெண் தன் வீட்டிலே சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் இங்கே கைதியாக அடிமையாயிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பார்ல, என்ன ஆண்டவரே, நான் ஒழுங்காக கோயிலுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தேன், ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன், என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்களே. இல்லை, உண்மையாகவே ஆண்டவரை நேசிப்பவர்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பார்கள். அல்லேலூயா. தான் நடந்து வந்த பாதையை நினைத்து இப்படிப்பட்ட சூழலிலே இருந்தாலும் நாகமானுக்கு பரிசுத்த பாதையை காண்பிக்கிறார். அல்லேலூயா. அவள் வாழ்க்கையில் எல்லாமே மாறிப்போச்சு. எவ்ரிதிங் ஹேட் பீன் சேஞ்ச்ட். விசுவாசம் மட்டும் மாறவில்லை. ஆண்டவர் மேல் அவள் வைத்திருக்க நம்பிக்கை, அன்பு மாறவில்லை. அந்த பெண்ணுடைய அளவிற்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கஷ்டங்களை கொடுக்கவில்லை. யோசியா ராஜாவை போல, கொர்நேலியுவை போல, இந்த அடிமை பெண்ணை போல பரிசுத்த பாதையை மற்றவர்களுக்கு நான் காண்பிப்பதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்லாம் ஒரு வாய்ப்புகள். எதுக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோன்னு சொல்லி தாராளமாக ஓப்பன் பண்ணி சொல்லலாம். கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட, படிக்கிறவங்ககிட்ட, நீங்கள்லாம் கொண்டாடுறது மாதிரி நாங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக சொல்லலாம்.
இயேசு பாவங்களை மன்னிப்பதற்காய் எனக்காய் உனக்காய் பிறந்தார். இதான் பரிசுத்த பாதை. ஒரு வாலிபன் இருந்தான் அமெரிக்க தேசத்தில். ஆண்டவருடைய காரியங்கள்லாம் அவனுக்கு பிடிக்காது. கோயிலுக்கெல்லாம் ஒழுங்காக வரமாட்டான், ஆலயத்துக்கெல்லாம் போக மாட்டான். ஆனால் அவன் மேல் இன்னொருவருக்கு ஒரு கரிசனை இருந்தது, பாரம் இருந்தது. இப்படியாவது இந்த வாலிபனை பிடிச்சிடணும் ஆண்டவருக்காக. இந்த வாலிபனுக்கு கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். சில பேர்த்துக்கு அப்படி இருக்கும் இல்லையா, டிரைவிங்கில் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. அப்போ அவர் சொன்னார், தம்பி ஒரு வாரமாக இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு பிரசங்கர் வந்து பேசுகிறாரு, நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்து டெய்லி வேனில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு கூட்டம் முடிஞ்சோன்னா கூட்டிகிட்டு வரணும், வர்றியா? அவனுக்கு டிரைவிங்னு வர்றேன்ட்டான். டெய்லி போவான், கூட்டத்திலலாம் உட்கார மாட்டான், வெளியே போய் நின்றுக்குவான். கூட்டம் முடிஞ்சவொன்னே கொண்டு வந்து விட்டுருவான். கடைசி நாள் போய் விட்டாச்சு, வெளியே நிற்கிறான், பிரசங்கம் கேட்குது, ஆண்டவர் விடவில்லை. அந்த வாலிபனை தொட்டா. அந்த கடைசி நாள் கூட்டத்தில் அழைப்பு கொடுத்த பொழுது ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தான். அவர் யார் தெரியுமா? டாக்டர் பில்லி கிரஹாம். இன்னைக்கு பில்லி கிரஹாம்னா உலகத்துக்கே தெரியும் இல்லையா? ஏற்பாடு பண்ண அந்த மனிதர் பாருங்க, நான் செய்கின்ற ஒரு சிறிய காரியம் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். பரிசுத்த பாதையை காண்பித்த யோசியா ராஜா. பண்டிகைக்கு ஆயத்தமாகின்ற பொழுது இவைகளை நான் செய்ய வேண்டும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒருத்தட்ட சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எனக்கு தெரியாது, வழி காண்பிப்பது என்னால் செய்ய முடியும். இங்கே போங்க, வந்து பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நிறைய வழிகாட்டுதல் இருக்கும். யோவான் சானகன் ஏசாமி பற்றி என்ன சொல்லுவார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை காமிச்சு விட்டுருவார், அவ்வளோதான். அதை பார்த்து அந்திரேயாவும் இன்னொரு சீஷனும் போவாங்க. யோவான் அந்திரேயா நைட்டு தங்குவார், சகோதரனை கூட்டிகிட்டு வருவார். பா, நாங்கள் அனுபவிச்சதை நீ அனுபவிக்கணும், மேசியாவை கண்டோம். பிலிப்பு வருவார், அவரும் ஆண்டவரை பார்த்துருவார். நாத்தான் வேலை கூட்டிகிட்டு வருவார். நாசிரியத்தில் இருந்தாயா நல்ல செய்தி வரும், வந்து பார். சில பேர் நம்ப மாட்டாங்க. கோயிலுக்கு வாங்க, ஏசாமிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க, அனுபவித்து பாருங்கள். நான் சொல்றதுனால நம்ப வேணாம், வந்து பாருங்கள். கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறதாங்க என்னுடைய வேலை. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் ஞாயிற்றுக்கிழமை கோயில் முடிஞ்ச உடனே யாராவது 2 பேர்த்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாராம். ஒன்றும் பேசலாம் மாட்டார், கேஷுவலாக தான் பேசுவார், சுவிசேஷம்லாம் சொல்ல மாட்டார், அவருக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் அவரோடு இருப்பாங்க. மத்தியானம் அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க, ஒரு ஃபெல்லோஷிப். சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவாங்க. 25 வருஷத்துக்கு மேலே இந்த காரியத்தை அவர் செய்தார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் யாராவது 2 பேரை கூட்டிகிட்டு வருவார். நல்ல ஒரு ஒத்துழைக்கக்கூடிய மனைவி குடும்பம் அவங்களுக்கு இருந்துச்சு. உட்காந்து பேசுவாங்க, பார்ப்பாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய அடக்க ஆராதனையிலே 100க்கும் அதிகமான பேர் வந்து சாட்சி சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மனிதர் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை, ஆனால் இவர் மூலமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அந்த சூழல் அமைத்து கொடுக்கின்றதா அவர் செஞ்சதுங்க. அந்த தாகம் இருந்தால், அந்த விருப்பம் இருந்தால் இயேசுவை கொடுக்க முடியும், பரிசுத்த பாதையை காண்பிக்க முடியும். வீட்டுக்கு போனதுக்கு பிறகு 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்தை மறுபடியும் வாசித்து பாருங்க. 4 காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். பயபக்தியுள்ள யோசியா, பாழானவைகளை அகற்றிய யோசியா, பழுது பார்த்து புதுப்பித்த யோசியா,
பரிசுத்த பாதையை மற்றவர்களுக்கு காண்பித்த யோசியா. இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் முதல் வாசனம் இல்லையா, 35ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், அதற்கு பின்பு, இந்த அதற்கு பின்பு தாங்க இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தருகின்ற வார்த்தை. அதற்கு பின்பு நான் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதில் பாருங்க, 18ஆம் வசனத்தில் பாசிங்க. அதற்கு 18ஆம் வசனம் 35. என்ன அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய சர்டிஃபிகேட். யாரும் அந்த வருஷத்தை போல பஸ்கா பண்டிகையை கொண்டாடினதே இல்லை. ஏன்? சரியான ஆயத்தங்கள் இருந்தது. ஆண்டவரே, இந்த வருஷம் நான் கொண்டாட போகின்ற கிறிஸ்மஸ் பண்டிகை சிறப்பாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்வேன், தேடுவேன், ஆராய்ந்து பார்ப்பேன், புதுப்பிப்பேன், இனிமையான உண்மை மற்றவர்களுக்கு காண்பிப்பேன். அப்படி நான் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது இந்த காரியங்கள் யோசியா ராஜாவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியங்களின் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது அந்த 18ஆம் வசனத்தை போல நாமும் நேர்த்தியாக அழகாக கிறிஸ்மஸ் கொண்டாட முடியும். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ளவும். கிறிஸ்மஸ் என்றாலே நம்மளுடைய மனதில் நிறைய நிகழ்ச்சிகள் இல்லையா? கேரல் ரவுண்டு, கேரல் சர்வீஸு, ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷித்த ஆராதனை, சின்ன பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சிகள், நிறைய காரியங்களை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்மஸ் என்றால் கிறிஸ்து தான் முக்கியமானவர். பொதுவாக நம்ம கிறிஸ்மஸ்னாவே வீடுகளில் அலங்காரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா? கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம், மேஞ்சர் செட்டு வைப்போம் இல்லையா? அது எல்லார் வீடுகளையும் நாம் செய்கின்றோம். ஒரு வீட்டில் அம்மா அந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு இந்த மேஞ்சர் செட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், அதை எடுத்து அழகாக இந்த இடத்துல அடுக்கி வைன்னு சொன்னாங்களாம். இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இல்லையா? அந்த பிள்ளை எல்லாமே அடுக்கி வச்சிருச்சு. அதில் இருந்த மெய்ப்பர்கள், வானசாஸ்திரிகள், யோசேப்பு, மரியாள் எல்லாம் அழகாக வச்சுட்டாங்க. அம்மா வந்து பார்க்க வந்தாங்க. ஜீசஸ் மட்டும் ஒரு ஓரத்தில் இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு தெரியல. என்ன நீ, இயேசு குழந்தை தானே முக்கியம், அவரை கொண்டு ஓரத்தில் வச்சிருக்கிற, நடுவில் வை. இவ்வளோ விளையாட்டாக இருக்கலாம் கேட்குறதுக்கு, உண்மைதான். மற்ற எல்லா காரியங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து இயேசுவை நான் எங்கே வைத்திருக்கிறேன், அதான். கிறிஸ்து எதற்காய் பிறந்தாரோ அந்த காரணம், அந்த விளைவுகளின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த குழந்தை மரிப்பதற்காய் பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை என் பாவங்களுக்காய் பலியாவதற்காய் பிறந்திருக்கிறது. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன் என்று சொன்னால் இயேசுவை நான் நடுவிலே வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம்.